நான் ரவிவர்மன் டிஓபின்னு சொல்லவே மாட்டேன். நான் ரவிவர்மன் கேமராமேன் சொல்லவே மாட்டேன். நான் ரவிவர்மன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தொழில் எப்போ என்னை விட்டு போகணும்னு எனக்கு தெரியாது. நான் மனுஷரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க வாய் ரவிவர்மன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மனுஷரை பார்க்கணும். இல்லை யூ கோயிங் டு ஆஸ்க் மீ வாய் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன கூட படம் பண்ணுவாதான் கேட்குறாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து மனிதத்துக்கு நான் ஃபிட் ஆகணும். இந்த படம் மனிதத்துக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் பார்க்கலாம் செஞ்சதில் கொஞ்சம் எல்லாம் ஹோல் நைட் நான் தூங்கவே இல்லை. என்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன். அவர் பேசலாம் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ்லாம் பேச மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. நமக்கு இங்கிலீஷே வராது, எப்படி அவர் பேசுகிறது? இந்த படத்தை பார்த்துட்டு மனிதத்தை நம்மளை கூப்பிடணும், இல்லைன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தகுதியே கிடையாது. பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க தமிழில் வந்து டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ரெக்கக்னிஷன் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவிலேருந்து மக்கள்லேருந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து சினிமாட்டோகிராஃபர்ஸ் வரைக்கும் பாராட்டுறாங்கன்ட்டு. நீங்கள் பல லாங்குவேஜ்களில் படம் பண்ணியிருக்கீங்க, ஏன் அது அங்கே இருக்க மாட்டேங்குது? இல்லை உங்களுக்கு ஏதாவது போராட்டங்கள் இருந்தது அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு? இல்லை நான் முதல்ல வந்து எனக்கு அந்த மாதிரி போராட்டம்லாம் கிடையாது. நம்ம வேலை ரிஜிஸ்டர் பண்ணாவே போதும். எங்கேயாவது ஒரு இடத்துல மாறி மாறி சொல்லுவாங்க, யார் நம்ம பேரை உச்சரிக்க மாட்டான்னு வச்சுங்களேன். ரவிவர்மன் கேமராமேன் சொல்லுங்க, ஃபோட்டோ நல்லா இருக்குப்பா, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குப்பா, விஷுவல் நல்லா இருக்குப்பா, இப்படிலாம் எல்லாம் சொன்னாவே அது ரவிவர்மன் தான். இப்போ பாம்பேலாம் போகும்போது அசோக் மெத்தான்னு அவர் தான் வந்து இந்தியாவில் மிகச்சிறந்த கேமராமேன், வெரி மாடர்ன் ஃபோட்டோகிராஃபர், ஆடு எல்லா வேலையும். அவர் இறந்தப்போ எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியாது. அந்த மாதிரி அதோடு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு பெரிய டாக்கே இல்லை. அது அடுத்த வேலை பண்ணி அங்கே போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து டெக்னீஷியனுக்கு இப்போ நார்த்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அடுத்து அந்த சிங்கர், தென் டெலிக்ஸ், அவ்வளோதான். இவங்களுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ், இவங்களுக்கு நிறைய இன்டர்வியூலாம் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நம்ம ஃப்ரேம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நான் வந்து கதையை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா கேமராமேனும் ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க சைட்லேருந்து நிறைய எஃபர்ட்ஸ் போகுது, நிறைய ரிசர்ச் போகுது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. கேமராமேனுங்கிறவங்க ஒரு படம் ஆரம்பிச்சும் போது படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து எண்டு வரலாம் ஹீரோ. ஷூட்டிங் முடிஞ்சு எப்போ அந்த படம் முடிஞ்சோ அது பிறகு அவன் ஜீரோ. அது அவன் தேவையே இல்லை. அது ரொம்ப பச்சையாக சொல்ல போனோம்னா அவன் ஒரு பெரிய விபச்சாரி, அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கப்படுறாங்க. ஆனால் கேமராமேனுக்கான மரியாதை நிச்சயமாக நம்ம ஊரில் இது வரலும் பெருசாக கிடையாது. எல்லா ஒர்க்கையும் எலிவேட் பண்ணுறவன் அவன் தான், எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறவன் அவன் தான். ஒரு ட்ரீமு, ஒருத்தருடைய ட்ரீமை வந்து அவன் முழுமைப்படுத்தி அதை ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் கொண்டு வரவன் அவன் தான். அவன் அதை கொண்டு வரதுக்கு அவ்வளோ போராட வேண்டிய இருக்குது. நான் இப்போ இங்கிலீஷ் படம் பண்ணேன். எனக்கு வந்து நான் ஒரு வாரம், கரெக்டாக ஒரு வாரம்னா அந்த ஒரு வாரத்தில் நான் எவ்வளோ சம்பளம், 1 hour எக்ஸ்ட்ரா போனால் அதுக்கான சம்பளம், பிரேக் விடலைன்னா அதுக்கான சம்பளம், அதுக்கான மரியாதை அத்தனையுமே நம்ம இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம கூட ஒன்று பேசுவாங்க, கடைசியில் ஒன்று பண்ணுவாங்க. நம்ம அது வந்து அது ஒன்றுமே அது ஒரு சாபக்கேடாக இருக்குது. அதுதான் ஒன்று. நம்ம அதுக்கான கேமராமேனுக்கான மரியாதை இங்கே கிடைக்குதான்னா நிச்சயமாக அவன் தான் வந்து செட்டுக்கு முதல்ல வர்றான், அவன் தான் செட்டில் கடைசியாக போகிறான். பேக்கப்னு சொன்ன பிறகு அவன் தான் கடைசியாக போகிறான். அவன் வந்து அவனுடைய டயர்ட்னஸ், அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவன் வெயிட் பண்ணுவான். முடிச்சிட்டாங்களா, பேக்கப் சொல்லுவாங்களா வெயிட் பண்ணுவான். ஆனால் மற்றவங்களாம் டைம் கால்குலேட் பண்ணுவாங்க. அவன் அந்த அளவுக்கு அந்த ரெஸ்ட்லெஸ். நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் கூட அந்த மாதிரி நிறைய வாட்டி எனக்கு இப்போ நான்லாம் வந்து என்னோடய பேர் பொண்ணு கான்ட்ராக்டில் போட வேண்டியது இருக்குது. அக்ரிமெண்ட்லேயே வந்து என் பேரை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதுவே எனக்கு வந்து ஒரு விதத்தில் நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து நம்ம பிச்சைக்காரங்க வந்து கேட்க வேண்டியது இருக்குது. அது ஒரு உரிமை. அதை கூட பண்ண மாட்டாங்க. கேட்டால் சொல்லிடுவாங்க, சார் போஸ்டரில் நிறைய பேர் வச்சுன்னா அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும் சார், அதனால் பேரை எடுத்துட்டோம் சார்னு சொல்லுவாங்க. நான் அதில் இருந்தெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் தப்பிச்சு சில நடக்கும். இப்போ நான் அதெல்லாம் அது ஒரிப்படுறதே கிடையாது. ஏதாவது பண்ண வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம இமேஜ் வெளில பேசினா போதும். நான் எப்பயுமே யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் யார்கிட்ட சொன்னாலும் நான் ரவிவர்மன் டிஓபின்னு சொல்லவே மாட்டேன். நான் ரவிவர்மன் கேமராமேன் சொல்லவே மாட்டேன். நான் ரவிவர்மன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தொழில் எப்போ என்னை விட்டு போகணுன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் என் பேராவது என் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் அந்த காம்பினேஷன் ஹிட் ஆச்சுன்னா அந்த கேமராமேன் வந்து
அடுத்து அதே யூனிட்டு அதே டேரக்டர் வந்து ஒரு கொஞ்சம் பணம் ஜாஸ்தி கேட்டாங்கன்னா அவனுக்கே தெரியாது, அவனை தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சம்பளமா? ஏன்னா அவன் தான் வந்து ஒரு ஷூட்டிங் டேஸை குறைக்கிறான். என்ன ஒரு ஒரு 1 hour சேவ் பண்ணால், ஒரு நாளைக்கு ஒரு 1 hour சேவ் பண்ணால் ஒரு வாரத்தில் 7 மணி நேரம். ஸோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் மிச்சம். ஒரு கேமராமேனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு கேமராமேனுக்கான தகுதிகளை எல்லாமே கொடுத்தாங்கன்னா, நம்ம ஊரில் நமக்கு ஷூட்டிங்லாம் இவ்வளோ தூரம் எக்ஸ்டன் ஆகவே ஆகாது. விரைய செலவுலாம் தவிர்க்கப்படலாம். நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, எல்லா விஷயத்தையுமே ஈவன் சண்டை காட்சிகளோட பொயட்டிக்காக சொல்லணும், அழகாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. மணிரத்னம் அவர்கள் தொடர்ந்து அவர்களோட படத்தில் நிறைய விஷயங்களை அப்படி பொயட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். நீங்கள் அவரை மீட் பண்ண முதல் நாள், முதல் சந்திப்பு, அதை வந்து எங்களுக்கு நரேட் பண்ணணும். இந்த படம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி கூட மீட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது மும்பை ஷூட்டிங்கில், பாம்பே ஷூட்டிங் வீனஸ் காலனியில் நான் ஃபஸ்ட்டு அவர் ஷூட்டிங் போய் வேடிக்கை பார்த்தேன். அதுக்கு பிறகு மைசூரில் தளபதி ஷூட்டிங். நான் அப்போ வந்து தர்மதுரை ரஜினி படம் அசிஸ்டன்ட் கேமராமேன். ஸோ நாங்கள் அங்கே ஷூட் பண்ண அங்கே போயிருக்கிறோம். அந்த டைமில் அங்கே மைசூரில் ஷூட் நடந்துச்சு. ஸோ அப்போ மணி சாரை தூரத்துலேருந்து ரசிகனாக பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு அவருடைய படங்கள் தொடர்ந்து நம்ம கண்டினியூவாக படம் ஆரம்பித்தோம். அவர் மிகப்பெரிய ரசிகனாக இருந்தோம். அப்புறம் அவர் கூட எப்படியாவது நம்ம கனெக்ட் பண்ணணும், எப்படியாவது அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி நான் 5 ஸ்டார், எனக்கு அந்த சுசி கணேசன் அவர் நண்பர், அவர் மூலியமாக அந்த படம் சான்ஸ் வந்துச்சு. ஓகே, இதை விடக்கூடாது. ஸோ இந்த கனெக்ஷனை வச்சு நம்ம மணி சாரை மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சந்திக்கிறதுக்காக ஒரு படமே சைன் பண்ணியிருக்கீங்க. ஆமான்ட்டு நான் மணி சாரை பட் அந்த படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி கன்னத்தில் முத்தமிட்டால் நான் 2-3 நாள் கிளாஷ் பண்ணேன். ஸோ அப்போ கூட அவர் வந்து நான் அளவு கூட சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் செகண்ட் யூனிட்டு, நானும் விக்ரம் தர்மா ஃபைட் மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் அவர் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த அளவுக்கு எங்கள் தனி யூனிட் தனியாக ஷூட் பண்ணோம். அதனால் அப்போ பெரிய பழக்கம் இல்லை. அது கூட எனக்கு என்னடா அவரை பார்க்க முடியாமல் போச்சு, மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் 5 ஸ்டார் கிடச்சப்போ நம்ம அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த டைமில் கூட அவர் பிரதர் ஜிஎஸ் இருந்தார். நான் மணி சார் படம் பண்ணுறதுக்கு 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவங்க 2 பேர் ரொம்ப விரும்பினாங்க நான் மணி சார் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது அவருடைய தம்பி ஜிஎஸ் சீனிவாசன் ஒரு ஆள், இன்னொருத்தர் அவர்கிட்ட அசோசியேட்டாக இருந்தார். போன வருஷம் அவர் இறந்துட்டார், பாணின்னு ஒரு ஆள். இவங்க 2 பேரும் நான் எப்படியாவது மணி சார் படம் பண்ணணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக விரும்பினேன். ஒரு முக்கியமான ஆளுங்க. அவங்க மூலியமாக எப்படியாவது மணி சார் சந்திக்கலான்னு 5 ஸ்டார்லாம் ஷூட் பண்ணி முடித்த பிறகு அவர் ரஷ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நான் எப்படியா மணி சாரை பார்க்கலாம், ரஷ் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா போய் பார்க்கலான்னு பண்ணிட்டு போனேன். என்னை கூப்பிட்டாரு. நான் ஐ ஷோ இட் எவ்ரிதிங் வெரி குட், யூ ஹாவ் த கிரேட் எஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னாரு. குட் எஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னாரு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு எஸ்தட்டிக்னா என்னென்னு அதுவரையிலும் பெரிய மீனிங் எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கூட என்ன முழுமையான அர்த்தம் என்ன, எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து திருப்பி அன்றைக்கி அடுத்த நாள் ரஷ் ஃபுல்லாக நான் பார்த்தேன். ஓகே, ஸோ படத்துக்கும் கதைக்கும் வந்து இட் இஸ் ரொம்ப பொருத்தமான கலர் இருக்குது படத்தில். ஸோ அதுதான் அவர் வந்து நல்ல எஸ்தட்டிக் சென்ஸ்னு அவர் சொல்கிறாரு. ஸோ கதையோடு அந்த கலர் பேலட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ கலர் பேலட் எங்கேயுமே நமக்கு டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ அது வந்து நேச்சுரலாக எனக்கு அது ஏற்பட்டுச்சு. நான் ஷூட் பண்ணும்போதே ஏதாவது டிஸ்டர்பான கலராக இருந்துச்சுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறது. ஸோ அதுக்கு அப்படி தான் ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து அவர் அந்த எஸ்தட்டிக்கலாக சொன்ன விஷயம் வந்து அந்த படம் வந்து மோஸ்ட்லி 5 ஸ்டார் ஒரு கிரே கலரில் தான் இருக்கும். கிரே அண்ட் மில்கி ஸ்கின் டோனில் தான் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப சரியல் மூமெண்ட் அது. அவர் அந்த சொன்னது அதான் ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்டேருந்து எனக்கு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட படம் பண்ணணும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பல பேர் எந்தெந்த ஆங்கிள்லாம் பிளான் பண்ண ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஓகே இவங்க காண்டாக்ட் பண்ணால் இங்கே போகலாம், இங்கே காண்டாக்ட் பண்ணால் இங்கே போகலாம் அப்படிலாம் பிளான்லாம் போட்டு மீட் பண்ணலான்ட்டு போனேன். அவங்க மேனேஜர் இருக்காங்க நித்யான்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி மணி சாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க வாய் ரவிவர்மன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மணி சாரை பார்க்கணும். இல்லை யூ கோயிங் டு ஆஸ்க் மீ வாய் என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன கூட படம் பண்ணணும் தான் கேட்குறேன். அவங்க சிரித்தாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் கேட்டாங்க. பரவாயில்ல நான் முயற்சி பண்ணி பார்க்கலாம்,
நான் சொன்னேன் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கல ரொம்ப சந்தோஷம், வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சிரிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு கூப்பிட்டாங்க, மணி சார் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த டைமில் நான் அப்போ தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக படம் அந்த வேட்டையாடு விளையாடு அந்த வேட்டையாடு ரிலீஸ் ஆச்சு அந்த 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 டைம் பிறகுல. அப்போது ஓகே அவன் எப்படியாவது மணி சார் பிடிச்சிடலாம், பிடிச்சி பெரிய லெவலில் படம் பண்ணிடலாம், நம்மளை கூப்பிட்ருக்காரு, படம் கொடுத்துருவாரு, ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஹோல் நைட் நான் தூங்கவே இல்லை. என்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. ஏன்னா அவர் நிறைய பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் பேசலாம் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ்லாம் பேச மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷே வராது, எப்படி அவர்கிட்ட பேசுகிறது, இப்படியெல்லாம் பெரிய பிளான் பண்ணி ஓகே அப்புறமா ஓகே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு 3 பக்கம் எழுதி அவரை போய் மீட் பண்ணலான்ட்டு எழுதி கொண்டு போனேன். காலைல எழுந்திரிச்சேன், அவர் ரொம்ப படிக்கவும் மாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3 பக்கம் எழுதினா ரொம்ப போர் அடிக்குமா, அவர் கிழிச்சு போட்டு வர படிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி 3 வரல எழுதியாச்சு. 3 வார்த்தை தான், ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம் வித் இன் எடிட்டிங்களா. ஆமாம் அவ்வளோதான். நான் அவங்க கூட ஒர்க் பண்ணோன்னா நான் சாபல்லையும் அடைஞ்சிருவேன் சார்னு ஒரு மெசேஜ் அந்த மாதிரி எழுதி ஒரே ஒரு பேப்பரில் நான் போனேன். 9 o'clock இருக்கும். கீழே போகும்போதே சொல்லிட்டாங்க, ரவிவர்மா அவரை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கொடுத்தாருன்னா நம்ம 1 நிமிஷம் எடுத்தால் போகணும் கையில் லெட்டர் கொடுத்துட்டேன். அவர் வாங்கி பார்த்தாரு, சிரிச்சார், அவ்வளோதான். ஸோ நான் அதுக்கு பிறகு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வரேன்ட்டு வந்துட்டேன். இந்த இன்ட்ராக்ஷன்லாம் நான் இந்த படம் எடுத்துக்கலாம் பண்ணல, இவர் எப்படின்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் இன்ட்ராக்ஷன் பண்ணேன். இவருக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஆள், ஆனால் என்ன மாதிரி பர்சன் இவர், எந்த மாதிரி ஆள் இவர் அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டேன். அப்புறமா நான் அந்த மீட்டிங் பிறகு நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நம்ம நல்ல இமேஜ் எடுத்து அந்த இமேஜை அவருக்கு பிடிச்சி நம்ம மீட் பண்ணோன்ட்டு. ஸோ பர்ஃபி படம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ண லைட் பண்ண உடனே நம்ம தமிழ் ஆள் தான் அவங்க ஃபோட்டோகிராஃபர் கேரி மார்ட்டின் அப்படின்ட்டு ஒரு அசோசியேட் டைரக்டர், அவர் இப்போ சஞ்சய் லாபன் அசோசியேட்டாக இருக்கார். லைட் பண்ண உடனே அவர் சொன்னார், சார் யூ பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் சஞ்சய் லாபன் சார். என்ன அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து மணிரத்னத்துக்கு நான் ஃபிட் ஆகணும், இந்த படம் மணிரத்னத்துக்கு பிடிக்கணும், அவ்வளோதான், அப்புறம் பார்க்கலாம் சஞ்சய் லாபன் சார் எல்லாம் அப்படின்னு. பட் ட்ரைலர், அந்த படம் ட்ரைலர் வந்துச்சு. எவ்ரி இமேஜ் நான் கம்போஸ் பண்ணும்போது ஸோ இந்த இமேஜ் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். இதை வந்து என்ன நம்ம வித்தியாசமாக இங்கேருந்து எப்படி வித்தியாசப்படுத்தலாம், எப்படி வந்து அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணலாம், இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக லைட் பண்ணலாம், ஸோ இது எப்படி இந்த ஸ்டான்லி கூப்பர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் எல்லாமே எனக்கு எல்லாம் அந்த இமேஜஸ்லாம் வந்து போயிட்டே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டார்கெட், அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எண்டு டே வரையும் என்னோட ஒரே டார்கெட்டு, இந்த படத்தை பார்த்துட்டு மனிதத்தை நம்மளை கூப்பிடணும், இல்லைன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தகுதியே கிடையாது அப்படின்னு நான் டிசைடட் அப்போவே. ஆனால் ட்ரைலர் வந்துச்சு, ராம்லீலா சஞ்சய்லா கூப்பிட்டு சைன் பண்ணார், படம் வந்துச்சு, மணி சார் கூப்பிட்டாரு. காற்று வெளியிலே ட்ரெய்லர் பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தது, இந்த மாதிரி எல்லா ஃப்ரேம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாம் ஓகே. ஜக்கா ஜாசு ட்ரெய்லர் பார்த்தேன். என்னுடைய இன்னும் ஒரு முக்கியமான படம் ஜக்கா ஜாசு. ஒரு வேலை செஞ்சு படம் முடித்த பிறகு எனக்கு நிறைய டைம் என்னுடைய வேலை எனக்கு பிடிக்காது, வேலை செஞ்சு முடித்த பிறகு. ஆனால் சமீபமாக இந்த 3 படம், நான் ஒரு கிட்டத்தட்ட 32 படம் பண்ணிருக்கேன். அதில் 3 படம் வேலை செஞ்ச பிறகு எனக்கு பிடிச்சிச்சு. ஒன்று பர்ஃபி, இந்த காற்று வெளியீடு, அடுத்து ஜக்கா ஜாசு. எனக்கு ஜக்கா ஜாசு ட்ரைலர் பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க, எல்லா கேமராமேனும் பாராட்டினாங்க. ராஜீவ் மேனன், ரவிகிருஷ்ணன் ஆல்வேஸ், அவர் எப்போ வந்தாலும் அவர் குரு. அதனால் வந்து ஒரு வேளை நான் அவரோட சிஷ்யங்கிறதுனால எனக்கு ஸ்பெஷலாக அவர் கேர் எடுத்துக்குவார், அதனால் அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவார். அதனால் இது வந்து சந்தோஷம். பாம்பேயில் 2 பேரும் ஃப்ளைட்டில் வந்து விட்டோம். அப்போ சொன்னார், நான் உங்களுடைய ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரே படத்தில் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அந்த கதைக்கு என்ன கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ண, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கதைக்கு போதும். அது வந்து என்ன, நம்ம வந்து ஆர்வக்குளரில் இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம், எல்லாம் ஒரே படத்தில் எல்லா விதமும் ட்ரை பண்ணும்போது என்னென்னா ஃப்ரேம் டு ஃப்ரேம் நம்ம ஒர்க்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஓவரால் ஃப்ரேமாக பண்ணும்போது பெரிய ஜர்க் இருக்கும். அப்போது அதுக்கு பிறகு சந்தோஷ் சார் நான் பேசியிருப்போம், அவர் வந்து ஜக்கா ஜாசு படம் பார்த்து ஃபர்ஸ்ட், ரவி ஆசம் யா, இட் லுக் லைக் வெஸ் ஆண்டர்சன் ஃபிலிம் அப்படின்னாரு. நான் வந்து படம் ஷூட் பண்ணும்போது அந்த படம் கிராண்ட் ஹோட்டல் புத்தாபெஸ்ட் மாதிரி வெஸ் ஆண்டர்சன் படமாக தான் இருக்கணும், அந்த படம் ஹாப்பி ஃபீல், அப்படி தான் என்னுடைய டார்கெட்டு, அந்த மாதிரி தான் விஷுவல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது கரெக்டாக வந்து அதை ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு நல்ல வந்து ஒரு
ஒரு பெரிய அவர் ஒரு ஜீனியஸ். அவர் வந்து வெஸ் ஆண்டர்சன் படம் மாதிரி இருக்கு, படம் முடி அந்த டயரை பார்த்தோன்னே சொன்னார். 6 மாதம் கழித்து நான் இப்போ வந்து சஞ்சய் தத் பயோபிக் படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ராஜ்குமார் ராயோட படம். அந்த படத்தில் ஒரு கிரிப் மேன் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண இங்கிலீஷ் படத்தில் ஹார்ட் பீட், இந்த ஸ்டெப் அப் வருஷனுடைய டேரக்டர் தான், அந்த ரைட்டர் தான் டேரக்டர், அவருடைய ஹார்ட் பீட் படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணார். அவர் கிராண்ட் வாட்டர் புத்தபஸ்ட், கிங்ஸ், மூன்டைஸ் கிங் டாம் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரும் இந்த படத்துக்கு வந்தார். அப்போ அவரும் வந்து ராபர்ட் ஹியூமனு கீப்பான், அவர் நிறைய வந்து ஹாலிவுட் கேமராவும் கூட எல்லாருக்கூடையும் அவருக்கு கான்டாக்ட் இருக்குது. அப்போது ஒரு ஷூட் பண்ணும்போது ஒரு நாள் கேட்டார், வேறு ஏதாவது படத்துக்கு கூப்பிட்டாரு, நான் ஹிந்தியில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ இங்கிலீஷ் படம் கிடைக்க போகணும். நான் பார்த்துட்டேன், இங்கே ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, ஃபுல் படம் நான் ஒர்க் பண்ண ரவி அப்படின்னாரு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜ் காமிச்சார். என்னன்னு கேட்டால் ராபர்ட் ஹியூமன் மெசேஜ் பண்ணிருக்காரு. ரவி, ஸ்டன்னிங் ஒர்க், ஸோ பியூட்டிஃபுல் ஒரு இமேஜஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன், என்னடா ஆச்சு, எப்படிடா என்ன சொன்னேன், இல்லை அவர் இப்போ யார் ஒர்க் பண்ணிருக்கான்னு கேட்டார். உங்களுடைய ஸ்டோரியெல்லாம் நான் அவர் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து ஜக்கா ஜாஸு காட்டு விளையாடி பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு அப்படின்னாரு. நம்மளுடைய ஒர்க்கை கவனிக்கிறாங்க, ஸோ இனிமேல் இன்னும் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமாக இருந்துக்கிறோம். எவ்வளோ கேட்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? கடைசி கேள்வி இதோட இந்த செஷன் முடியுது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கூட நான் என்னோடய க்ரீன் டீ சொல்கிறேன், சுட குடிக்கலாம். அழகிய பாட்டுக்கு வந்து அந்த கலர் டோன் காற்று வெளியிடைய படத்தில் அது எப்படி முடிவு பண்ணீங்க? அழகிய சாங் வந்து ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற சாங். அந்த கலர் டோன் வந்து அவருடைய ஐடியா தான். அவர் தான் கேட்டார், எனக்கு வந்து இந்த மாதிரி லுக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் ரவி, நம்ம ஓல்டு வேர்ல்டு இங்கிலீஷ் படம் மாதிரி, வெஸ்ட் சைட் ஸ்டோரி மாதிரி படங்கள் அந்த மாதிரி லுக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஸோ எனக்கு ரொம்ப நாள் என்னென்னா, ஊட்டியை எப்பயுமே வந்து அந்த க்ரீன் கலரு, இந்த மிஸ்ட்டு, கிரே, இந்த மாதிரியே நம்ம காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா விண்டரில் கூட ப்ரௌனாக இருக்கும். ஏன் ராஜஸ்தான் மாதிரி ஊட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற தாட்டில் தான் வந்து அங்கேயும் விண்டர் சீசன் தானே, விண்டரில் அங்கே க்ரீனாக இல்லையா, அங்கே ப்ரௌனாக தானே இருக்குது. ஏன்னா அந்த கிளைமேட்டு, அந்த டஸ்ட் லுக்கு அதை அப்படியே ஊட்டியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணும்போது மணி சார், ரவி ஃபேண்டாஸ்டிக் மேன், கோ ஹெட் அப்படின்னாரு. தென் ஏன் அதை கேட்டேன்னா, க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த கலரில் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, தட்ஸ் அ வீடியோ சாங் இந்த ஃபிலிம். ஒரு வீடியோவில் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வீடியோவே வந்து அது மேஜிக்கல் வேர்ல்டு தானே, அது ரியலிஸ்டிக் இல்லைல்ல. உங்களுக்கு அங்கே க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குல்ல, அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே யூஸ் பண்ணிக்கலாமே. நம்ம வந்து ஒரு இப்போ நிறைய வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃப்லாம் ரொம்ப மாடர்னாக ஷூட் பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப அல்ட்ரா மாடலாக பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு வீடியோ ஷூட் தான், அதோட இப்போ வீடியோட பர்ஸ்பெக்டிவ் ஷூட் தான். ஸோ அதே மாதிரி அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கிளாசிக்காக ட்ரை பண்ணலாம், எந்த அளவுக்கு அதை படத்தை விட்டு வெளில போகாமல் அந்த படத்துக்குள்ளே ஒரு எனர்ஜி லெவல் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அது. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. 3வது க்ரீன் டீ ரெடி. சங்கர் ஜி அப்படின்றவர் இந்த இன்ட்ராக்ஷன், அதாவது ரவிவர்மன் கூட நம்ம பேசின இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட பார்ட் 1 பார்த்துட்டு சூப்பருங்க, பெஸ்ட் ஆஃப் யர் இன்டர்வியூஸ் மாதேவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளே பெஸ்ட்டு நான் வேணாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம், இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அருண் மகாலிங்கம் சொல்லியிருந்தாரு, இந்த ஃப்ரேம்ஸ் அண்ட் அனாலிசிஸ் காற்று விலையை சுற்றி பண்ணது வந்து சூப்பரான ஐடியா அப்படின்னாங்க. எல்லாருக்குமே தோன்றது தாங்க, அந்த டீசர் ப்ரமோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சோ அதை தான் கேட்டிருந்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எபிசோட்லையும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றலாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம கமெண்ட்ஸ்லாம். ஓகே, தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் ஃபீட்பேக். உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பிஹைண்ட் மாற்றி யோசி வித் மாதவன் எபிசோடில் சந்திப்போம். பை பாய்.